ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நானும் என் ஹைரும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குறோம். எதுக்குண்டா இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கிட்டே வந்திருக்கோம். எங்கள் அப்பா இறந்து இன்னையோட 1 வருஷம் முடியுது. ஹைரா பிறந்து கரெக்டாக 6 நாள் 7 நாளையில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க போன வருஷம். ஹைரா பிறந்த நாள் வந்து 26, எங்கள் அப்பா வந்து 2ஆம் தேதி அங்கே இறந்து போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி சாமி கும்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி இங்கே ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் அப்பா எங்கள் ஹைரா முகத்தை கூட பார்க்கவே இல்லை. ஹைரா முகத்தை கூட பார்க்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து என் மேலாம் அவ்வளவு பாசமாக இருக்கு. ஆனால் நான் எங்கள் அப்பா இறந்தது கூட வரலை. ஹைரா உடம்பு சரியில்லாமல் மதுரை ஜிஹெச்சில் தான் பிறந்தது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்துட்டு அதுக்கப்புறம் 3 நாளையில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே மாற்றிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தையும் நிறையா பிரச்சனை வந்து இறந்து போனதுனால இவளுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாற்றிட்டாங்களா. அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தோம். பணம் ஒன்றுமே கட்ட முடியலை, அதுக்கே கடன் ஆயிடுச்சு. வாடி அதனால மதுரை ஜிஹெச் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹைரா வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு மாற்றிட்டான். பணம் ஒன்றுமே கட்ட முடியலை, ரொம்ப சிரமமாயிருச்சு. நாங்களும் ஒரு 70,000 வரைய கட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே ஒன்றும் முடியலை. அவ்வளவுதே நம்மளால் முடியும், அவ்வளவுக்குலாம் வருமானம்லாம் இல்லை. 70,000 வரைய கட்டிட்டு இப்போ ஜிஹெச்சுக்கு மாற்றிட்டோம். என்னையும் வந்து 5ஆவது நாளோ 4ஆவது நாள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு மதுரை ஜிஹெச்சுக்கு போனால் உட்காரவும் முடியலை, எந்திரிக்க முடியலை. ஏன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணாங்களா. அதனால ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டே அங்கே உட்காந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். கீழே படுத்தோம்னா நைட்டானால் தர அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். கால் கூட கீழே வைக்க முடியாத அளவுக்கு டைல்ஸில் ஜில்லுன்னு இருக்குமா. எல்லாத்தையும் சமாளித்து 1 மாதம் இருந்தால் ஹைரை வந்து அங்கே மாற்றி கரெக்டாக நான் போய் அங்கே 4 நாள் 5 நாள் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்கிட்டு அதை விடுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கினதெல்லாம் வேணாம். எங்கள் அப்பா வர்றப்பே உடம்பு சரியில்லாமல் தான் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. 6 வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க. நடுவில் வாங்கன்னு சொன்னால் அவங்க லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர மாட்டேங்கிட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா காலு கையெல்லாம் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னான்னு போய் பார்த்தோம்னா உப்புச்சத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. உப்புச்சத்து இருந்தால் என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் பார்க்கணும்னு சொன்னோன்னே கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்தோடனேயே 80% மேலே கிட்னி வந்து ஃபெயிலியரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போய் என் தம்பி வந்து மாதத்துக்கு 2 தடவை போவேன் ஃப்ரெண்ட்ஸ். மாதத்துக்கு 2 தடவை போய் கேரளாவில் மருந்து வாங்கி கொடுத்தோம். 3000 4000 வரும். 5000 வச்சுக்கோங்களேன். 15 நாளைக்கு 5000 போக வர பஸ் சார்ஜ் இருக்குது. மருந்து 3500 4000 வரும். எல்லாமே சேர்த்து 5000 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 2 தடவை இப்படி வாங்கி கொடுப்போம். மாதத்துக்கு 2 தடவை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேரளாவிலலாம் மருந்து சாப்பிட்டு நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாகதான் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப முடியாமாயிடுச்சு. கால் கையெல்லாம் மறுபடியும் வீங்க ஆரம்பிச்சு. நல்லா இருந்துச்சு. கிரியோட்டின் அளவு வந்து 12 பாயிண்ட் இருந்துச்சு. கேரளாவில் மருந்து வாங்கி கொடுத்தேன் 3 பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. சரி 3 பாயிண்ட் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டு நீ சும்மா இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து மாஸ்டராக இருந்தவங்க, வேலை சமையல் மாஸ்டர். அதனால வந்து ஹோட்டலுக்கு வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனப்போ இங்கே எங்கள் அம்மா வந்து கரெக்டாக சமைச்சு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஹோட்டலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே பிரியாணி பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் அவங்க வந்து சமைக்கிறது. டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டு சொல்லிருக்கு. அது எங்களுக்கு தெரியலை. நாங்கள் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டிலேருந்து சமைச்சு கொடுத்து விட்றோம், கொஞ்சம் உப்பு கம்மியாக எல்லாமே. அங்கே போய் இந்த சாப்பாடெலாம் சாப்பிடாம அது வாட்டுக்கு அங்கே உள்ள சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட்டின் அளவு கூட ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு போயிட்டு வரப்போ கால் ரொம்ப வீங்கியிருக்கும். என்னன்னு கேட்குறப்ப பஸ்ஸில் போயிட்டு வர இல்லை, அதனால தான் வீங்கியிருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வாயெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிடுச்சு. அப்போ வந்து ஹைரா வந்து எத்தனை மாதம், 8 மாதம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து கடைசி வந்து ஹைரு பிறந்த அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வாரத்தில் தான் இறந்து போயிட்டாங்க. இறந்து போகிறதுக்கு முதல் நாள் கூட நாங்கள் மதுரை ஜிஹெச்சில் இருக்கோம். ஹைராவை பார்த்துட்டு வீடியோ கால்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட ஒரு 9:30 போல். வீடியோ கால்லாம் பேசிட்டு அன்னைக்கு இறந்த நைட்டே போன வருஷம் இன்னைக்கு தேதியில்
வீடியோ கால்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் சொல்கிறாங்க எங்கள் அப்பா இறந்து போச்சுன்னு. என்ன மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் ஹைருவா குட்டியை பார்த்துருக்கலாம், அவ்வளவு சந்தோஷப்படும். சின்ன பிள்ளைங்க தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் தான் சொல்லவே வேணாம். எல்லாம் நடக்கிறது தானே நடக்கும். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்றேன் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்க்குறீங்களா? காமிக்கவா இருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். அதுக்கப்புறம் இது வந்து நான், இது வந்து எங்கள் சுபிதா, என் தங்கச்சி பாருங்க. என் தங்கச்சி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாண ஃபோட்டோ. இது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் மாமா, என்னோடய வீட்டுக்காரங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி, தாய் மாமா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ. எங்கள் அப்பா அப்படித்தே இருந்தாங்க ஊரில் இருந்து வர்றப்ப. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து நாங்கள் வர்றோம்னு சொன்னாலுமே, நான் வர்றேன்னு சொன்னாலுமே வெளியிலேயே சேரில் உட்காந்து நான் எப்படா வருவேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். வந்தாத்தே ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா இல்லாமல் வெறும் ஃபோட்டோ மட்டும் இருக்குது. வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் நீங்களும் உங்கள் அப்பா அம்மாலாம் இருப்பாங்கல்ல, ஏதாச்சும் ஹாப்பியாக இருக்கணும்னு நல்லா ஹாப்பியாக இருங்க. அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. முதல்ல வந்து அவங்க ஃபோன் அடித்தா கூட அவாய்ட் பண்ணாதீங்க. முன்னாடி நாளாக எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறப்போ ஒரு நேரம்லாம் எடுக்க மாட்டேன் ஃபோனு. ஓயாமல் எங்கள் அப்பா திருப்பி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினைக்கிறப்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் இருக்கிறப்ப விட்டுட்டு இல்லாதப்ப யாரும் கஷ்டப்படாதீங்க. இருக்கிறப்பே நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாயங்காலந்தே சாமி கும்பிட்றோம். என் தம்பி வந்து கறி எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து கோயில் மேலூர் போயிட்டியான். வந்ததுக்கப்புறம்தான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் பண்ணணும். இதே எங்களோட வீடு, நான் பிறந்து வளர்ந்த வீடு. நாளைக்கு வந்து கும்பாபிஷேகமா எங்கள் ஊரில், அதனால் ரேடியா பூ கட்டியிருக்காங்க. இப்போதே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே நாளைக்கு கும்பாபிஷேகம்ன்றதுனால வந்து ஐயர் வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து காலையிலேக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாப்பாடு சாப்பிடுவோம்மா. தாமி குழம்ப சூப்பர். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வச்ச வாழைக்கட்டை மொத்தம் ஒரே ஒரு கட்டை தான் வச்சாங்க. அது ஃபுல்லாக பக்கடிச்சு வந்தது. எங்கள் அப்பா என்ன செடி வச்சாலும் நல்லா வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா சேர் போட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அதே ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாமே எங்கள் அப்பா வச்ச வாழை மரம். ஒரே ஒரு கட்டை வச்சு இத்தனது. மாமா கூப்பிட்றாரு. ஏ பாப்பா அம்மா கூப்பிட்றா. ஐயரா ஐயரா டாட்டா சொல்லு. வாமா ஐயா அள்ளி வாமா ஐயரா இப்போ எந்திரி போட மாட்டேன். நீ நேரத்தலாம் காலையில் எத்தனை மணிக்கு 8 மணிக்கு அவ்வளோச்சா இது போடணும் தான். இங்கே ஓய் ஓய் இந்த வான்னு கூப்பிட்றா. எங்கள் அப்பாவுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பிடுறப்பெல்லாம் வீடியோலாம் என்னால் சுத்தமாகவே எடுக்க முடியலை. அதனால் வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கப்புறம் சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அந்த நாளே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா இறந்தது கூட என்னால் வர முடியலையா. அவ்வளவு ஜாலியான பேசுகிறது வைக்கிறது எல்லாமே இப்படி ஒரு ஃபோட்டோ முன்னாடி படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றப்ப அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை.
என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கிறது தானே, நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. நீங்களும் உங்கள் அம்மா அப்பா இருக்கிறப்ப யாருமே ஃபோன் அடித்தா கூட அவாய்ட் பண்ணாதீங்க. இப்போ கூட இந்த வீடியோவை பார்க்குறப்ப என்னால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியலை. அந்தளவுக்கு எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை என்னால் எடிட்டே பண்ண முடியலை. இந்த வீடியோ பார்க்குறப்ப ஃபுல்லாக எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாகி அழுகையாக வந்துடுமா, அப்படியே சரி நாளைக்கு வீடியோ போட்டுக்கிறலாம், இன்றைக்கி போட்டுக்கிறலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வச்சுருவேன். சரி இன்றைக்கி எப்படியாச்சும் எடிட் பண்ணிடுவோம்னு ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாமியில் அவங்ககிட்ட கடைசி விளக்கு மட்டுமே இருந்துகிட்டு எங்கள் அப்பா அவ்வளவு ஜாலியான ஆள். அது சின்ன பிள்ளைங்கள கண்டாலுமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப என்ன எங்களுக்கு இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் வர்ற எல்லாத்துக்குமே இருக்கிறது ஃபுல்லாக எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி டைப் எங்கள் அப்பா. இப்போ பாருங்கள், வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. எங்கள் ஹைராவை கூட எங்கள் பாப்பாவை கூட பார்க்க முடியல எங்கள் அப்பானால். வாரத்துக்கு 2 தடவை போய் டயாலிஸ் போட்டு வருவாங்க. 2 தடவையும் ரொம்ப கஷ்டப்படும். அப்படியே வீட்டுக்கு அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டுரும். அந்தளவுக்கு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா இல்லாத வீடு ரொம்ப வெறுமையாக இருக்குது. எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கப்போ ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 15 தடவையாச்சும் கால் பண்ணும். என்னம்மா பண்ணுறீங்க, சவுதி அரேபியாவில் தான் எங்கள் அப்பா இருந்தாங்க. காலையில் மத்தியானம் சொல்லிட்டு ஃபோன் டைம் கிடைக்கிறப்பக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனியா. அப்போ எங்கள் அப்பா ஊரில் இருந்தப்போ குழந்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அதனால் ஓயாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் கூட சொல்லுவேன், ஏப்பா ஓயாமல் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமும் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்களே, அப்போ ஏப்பா கால் பண்ணுற ஓயாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா ஒரு தடவையாச்சும் அடிக்க மாட்டாங்களான்ற மாதிரி எண்ணமாக இருக்குது. இருக்கிறப்ப தெரியலை அதோட அருமை, இல்லாதப்பதையும் தெரியுது. ஏன்டா எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். என்னப்பா, நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசவும் ஹைரு அவங்க அப்பாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டா, அப்பான்னு சொல்லிட்டு. என்னம்மா, சரி உட்காருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணி போல் நாங்கள் எங்கள் ஹைரா விளையாடுறத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்.